ரக்ஷா பந்தனுக்கு எந்த முறையில ராக்கி கட்டணும், ஏன் ராக்கி கட்டுறாங்கன்னு தெரியுமா? ரக்ஷா பந்தன் இத மத பண்டிகையா மட்டும் இல்லாம அண்ணன் தங்கை உறவை இணைக்கிற நம்பிக்கையா பார்க்கப்படுது. ரக்ஷா பந்தன் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு தேதிகள்ல கொண்டாடப்படுது. ஆனா இது பெரும்பாலும் ஆடி மாதத்துல பௌர்ணமி நாள்ல வரும். இந்த ஆண்டு ரக்ஷா பந்தன் ஆகஸ்ட் 9 இன்று கொண்டாடப்படுது. சகோதரர்களுக்கு ராக்கி கயிறு கட்டி ஆர்த்தி எடுப்பதனால பெண்களுக்கு அவர்களோட வாழ்க்கையில செல்வ வளமும் வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சியா அமையும்னு நம்புறாங்க. ராக்கி கயிறு கட்டுவதோட முறை என்னன்னா, ராக்கிய முதல்ல கிருஷ்ணருக்கு கட்டுவாங்க. அதன் மூலமா கடவுளின் அருளும் கருணையும் ஆண்டு முழுவதும் கிடைக்கும்னு நம்புறாங்க. சுப முகூர்த்த நேரங்கள்ல ராக்கி கயிறு கட்டினா சிறந்த பலன்கள் கிடைக்குமாம். சகோதரர்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர செஞ்சு ராக்கி கயிறு கட்டணும். ஆல்ரெடி யூஸ் பண்ண ராக்கிய திரும்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல ராக்கி கயிறு கட்டுவதற்கு முன்பாக சகோதரர்களுக்கு ஆர்த்தி எடுத்து அவரது நெற்றியில பொட்டு வைக்கணுமா, இல்லாட்டி ரக்ஷாபந்தன் சடங்குகள் முழுமை ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆர்த்தி எடுத்து பொட்டு வைப்பது தெய்வீக ஆசீர்வாதத்தை ஈர்க்கக்கூடிய சடங்குகளாம். ரக்ஷாபந்தன் ஏன் கொண்டாடுறாங்கன்ற கேள்வி தமிழ் மக்களுக்கு தெரியறது கொஞ்சம் கடினம் தான். அதாவது கிருஷ்ணரோட கைகள்ல உள்ள சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்திய போது அவரோட விரல்கள் காயமடைஞ்சிருச்சு. அந்த விரல்ல ஏற்பட்ட காயத்தை திரௌபதி அவங்க துணியால மறைக்கிறாங்க. இதனால நெகிழ்ச்சி அடைந்த கிருஷ்ணர் எந்த துயரமான சூழல் வந்தாலும் உன்னை காப்பாத்துவேன்னு உறுதி கொடுத்திருப்பாரு. அதற்கேற்ப திரௌபதியை கௌரவர்கள் அவமானப்படுத்தும் போது கிருஷ்ணர் காப்பாத்திருப்பாரு. இதன் அடையாளமாகத்தான் ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுது. பிரியோ டிவி சார்பாக இனிய ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள்.